ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கேரமல் பிரெட் புட்டிங் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரமல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பாத்திரத்தில் புட்டிங் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு, இன்னொரு இதில் நான் பிரெட் எடுத்துருக்கிறேன். 8 பிரெட் துண்டு எடுத்துருக்கிறேன். அது சைட்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சுகரும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரும் பிரெட்டும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 15 ரூபா பால் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். அதையும் தண்ணி ஊற்றாமல் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா மூடி இட்லி சட்டியில் கீழே தண்ணி ஊற்றி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. புட்டிங் நல்லா வெந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 hours இல்லை 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா கேரமல் புட்டிங் ரெடி. பார்க்கவே செமையாக இருக்குல்ல. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நான் வெட்டும் போது பீஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.